ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போது இந்த வீடியோவில் நாம் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இந்த யூனிட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 10 டாபிக்ஸ் இருக்குது. த ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் மில்டன், ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன், ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த், ஏஜ் ஆஃப் டென்னிசன், ஏஜ் ஆஃப் ஹார்டி, த ப்ரெசன்ட் ஏஜ். இந்த மாதிரி ஒரு 10 டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன புக்கு ப்ரைஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் WH ஹட்சன், அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் KR ராமச்சந்திரன் நாயர். இந்த புக்ஸில் இருந்து நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் எடுத்திருக்கிற இந்த நோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த புக்ஸில் இருந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்னென்ன பீரியட்ஸ்லாம் இருக்குது, அது எந்த இயர் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குங்க. அது இன்ட்ரடக்ஷன் வந்து பாருங்கள், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பேராகிராஃபில் 2 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிவால்ஃப் த ஃபேமஸ் ஒர்க் இன் ஓல்டு இங்கிலீஷ். அந்த பீரியடில் இந்த ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நார்மன் கான்கெஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டு 1066. இந்த 2 ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து டைம் லைன்ஸ் ஆஃப் லிட்டரரி பீரியட்ஸை பற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ், ரெனைசன்ஸ், எலிசபெத்தன், ஜெகோபியன், கேரோலின், காமன்வெல்த், நியூ கிளாசிக்கல் பீரியட், ரெஸ்டரேஷன், அகஸ்டன் ஏஜ், ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, ரொமான்டிக் பீரியட், விக்டோரியன் பீரியட். இந்த மாதிரி அந்த டைம் லைன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டைம் லைன் வந்து தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த பீரியடில் என்ன ஈவெண்ட்லாம் இம்பார்ட்டன்ஸாக நடந்திருக்கு, அந்த இயர் என்ன, அதுக்கப்புறம் எந்த பீரியடில் எந்த ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் மிஸ்ஸோலனி. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. டோட்டல் மிஸ்ஸோலனி, ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க. அந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1557 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரோம். இதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அந்த பீரியட், அந்த டைம்லைன், இது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ தான் நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்குற அந்த சிலபஸ்க்குள்ளே வந்திருக்கோம். த ஏஜ் ஆஃப் சாசர். ஃபஸ்ட்டு சாசரோட அந்த பீரியட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் சாசர் வந்து வாழ்ந்திருக்காரு, அவருடைய லைஃப் அண்டு கரியர், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சாசர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பீரியடில் யாரெல்லாம் கிங்ஸாக இருந்திருக்காங்க. எட்வர்ட் த்ரீ வந்து கிங்காக இருக்கும்போது அவர் பிறந்திருக்காரு. ரிச்சர்ட் 2 இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹென்ரி 4, அவருடைய டெத்து சமயத்தில் ஹென்ரி 4 தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சாசரோட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பீரியடாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட், ஒரு 3 பீரியடாக டிவைட் பண்ணுறாங்க. எந்த பீரியடில் எந்த ஒர்க்கை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இவருடைய காலகட்டத்தில் வேறு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வேறு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டெத் இருந்துச்சு, பிளேக் இருந்துச்சு, அடுத்து 100 years வார் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து பீஸ் அண்ட் ரிவோல்ட்டு, அந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீஸ் அண்ட் ரிவோல்ட் 1381. பிளாக் டெத் வந்து பார்த்திங்கன்னா 1348. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அடுத்து வில்லியம் லாங், நம்ம ஜெஃப்ரி சாசஸோட கான்டெம்ப்ரரிஸ் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம். வில்லியம் லாங்லேண்ட், அவருடைய ஒர்க்ஸு பயர்ஸ் ஃப்ளோமன், அடுத்து ஜான் கோவர், ஜான் வைக்லிஃப்,
இது வைக்லிஃபில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள் இன்டு இங்கிலீஷ். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு. இவரை வந்து வேறு என்ன நேமில் கூப்பிட்றாங்கன்னா, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜான் வைக்லிஃபு. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் முக்கியமான கொஷின்ஸு. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து கேன்டர்பரி டேல்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் 24 டேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இங்கிலாண்டில் வந்து நடந்த சில இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து இதன் மூலமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதனோட சம்மரி கொடுத்துருக்கேன். அதனோட கேரக்டர்ஸு, கேன்டர்பரி டேல்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு போயட் எடுத்தோம் அப்படின்னா அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பீரியடோட பேக்ரவுண்ட் ஆஃப் த பீரியட் என்ன, அவருடைய கான்டெம்ப்ரரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அதனோட ஒர்க்ஸ் என்ன, அந்த இயர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த பீரியடில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் காக்ஸ்டன் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. அடுத்து த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சில முக்கியமான வேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கலரிங்கில் கொடுத்துருக்கோம், போல்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவ், ஒரு கேட்சி வேர்ட்ஸாக இருக்குது. எல்லாமே பார்த்த உடனே படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இதில் இருக்கிற ஒர்க்ஸு. நான் ஃபஸ்ட்டு டாபிக் சொன்ன மாதிரி தான் இந்த 10 யூனிட்ஸ்லேயும் அந்த ரைட்டர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதனோட பேக்ரவுண்டு, லைஃப், கரியர், அச்சீவ்மெண்ட்ஸ், ஒர்க்ஸு, ஈவெண்ட்டு, இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஜஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காப்பி தான் நாங்கள் இப்போ காட்டிகிட்ருக்கோம். ஒரிஜினல் காப்பியில் வந்து இன்னும் நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அது மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். இது நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் மெட்டீரியல்ஸு. நீங்கள் வேறு எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம கொஷின் பேங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 10 யூனிட்ஸ்க்கு கொஷின் பேங்க் இருக்குது, ப்ளஸ் ஆன்சர் கீ புக்லெட் இருக்குது. அதை நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து ஸ்கிப் பண்ணலை. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த தைரியமாக வந்து படிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதை படிக்கிறது, எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் மைண்டோடு படிங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டோட. கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த எக்ஸாமில் வின் பண்ணி ஜாப் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ், கொஷின் பேங்க், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம பாடசாலை வெப்சைட்லேயும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சாம்பிள் காப்பீஸ். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பாடசாலை வெப்சைட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் நம்ம மெட்டீரியல்ஸ், கொஷின் பேங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சேனலில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து டீச்சர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த சேனலை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டீச்சர் எக்ஸாம் அப்படின்னா டிஆர்பி மூலமாக நடத்துகிற அந்த எக்ஸாம்ஸ், எஸ்ஜிடி, பிடி டீச்சர்ஸ், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, நெட் எக்ஸாம், இந்த மாதிரி சில டீச்சர் ஓரியன்டாக இருக்கிற எக்ஸாமுக்கு உண்டான செய்திகள் எல்லாமே உடனுக்குடன் நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல், கொஷின் பேங்க் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? அதனால் நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுற நாள் வெகு விரைவில் வரும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.